ஆயுள் போதாது, தமிழை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுள் போதாது. ஒரு மனிதனுடைய பிறவி போதாது. நான்லாம் பிறவி தோறும் கடவுளை நினச்சி இறைவா எனக்கு ஒரு நல்ல மொழியில் போகணுன்ட்டு வேற்று மொழிக்காரன் நான் போன கிரகத்தில்னா போன ஜென்மத்திலேயே நான் வரம் வாங்கி வந்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அந்த மொழியிலே பிறந்து அங்கேயே 2-3 ஜென்மமாக கூட இருக்கிறீங்க. ஆனால் ஆடு மாடை விட கேவலமாக இருக்கிறீங்க. இந்த மொழி இறைவனை எதுவுமே சேர்க்கக்கூடிய ஒரு மொழி. இந்த மொழி எந்த மொழி? இறைவனிடத்தை எதுவுமே சேர்க்கக்கூடிய மொழி. அந்த மாதிரி ஒரு மொழியை வச்சுன்னு உங்களுக்குள்ள பாவம் சண்டை, ஜாதி சண்டைலாம். நான் பிறந்துட்டேன், அவள் தான். நமக்கு என்ன இல்லைன்னா வீடு பேர் அடையிறது ஒரு நல்ல மொழி எதிரான தமிழ் தான். வீடு பேர் அடையணும்னா, கடவுளை அடையணும்னா ஒரு மொழி. நீங்கள் எந்த மொழிலாம் பொந்துருங்க. வீடு பேர் அடையணும்னா என்ன பண்ணுங்கள்? வணக்கம் அப்படின்னு ஒரு சொல்லுக்குது இல்லை, போதும். வணக்கம்னு ஒரு சொல்லுக்குது இல்லை, அது ஒன்றே போதும். அவ்வளோ அழகாக இருக்கும். இணக்கமாகிடுவீங்க. எல்லாரை கூட இணக்கமாகறதுக்கும் வணக்கம் மாதிரி ஒரு சொல்லை எடுத்து வச்சுன்னு பேசிக்கலாம். சொல்லு மட்டுமே, ஒரு சொல் மட்டுமே எடுத்து வச்சுன்னு ஒரு சத்சங்கம் நடத்தலாம். ஒரு சொல் அப்படி தான் நான் பேசினுக்கிறேன் வரேன். ஸோ அந்த சொல்லுக்குள்ளே எல்லா சூட்சமத்தையும் வச்சிடறான். சராசரியாக ஒரு சொல்லுக்குள்ளவே நான் நன்றி போனால் அது பேர் நன்றி. நான் நன்றி போனால் அது பேர் என்ன? நன்றி. அன்பு அப்படின்னா, அன்பு அப்படின்னா அதுக்குள்ளே தான் நம்புறது, நம்பாதது, இருக்கிறது, இல்லாதது, பொல்லாதது எல்லாமே எதுக்குள்ளே தான் இருக்குது? அன்புக்குள்ளே தான் இருக்குது. அடங்கு. அந்த மாதிரி அன்பு அடங்குமா? அடக்குமா? நான் அடங்காது, அடங்காது. அடக்கவும் செய்யாது, அடங்கவும் செய்யாது. அதான் அன்பு. எல்லையற்றது. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ். அந்த மாதிரி தமிழ் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இறைவனை அடையிறதுக்கு ரொம்ப எளிது. ரொம்ப எளிமையாக இறைவனை அடையிறதுக்கு ஒரு மொழி உண்டுன்னா அது எது தான்? தமிழ் தான்.